சொல்றத காது கொடுத்து கேளு கதாமரி. நாங்க என்ன சொல்ல வரேன்னு முத கேளு. என் பிள்ளையை கட்டிக்கிற நீ சொல்ல சொல்லுங்க. நீங்க பேசுறத நான் காது கொடுத்து கேட்கிறேன். அக்கா எனக்கு வேற வழி தெரியல. என் தேர்மொழிக்காக கால வேணாலும் விழுதுக்கா. விட்டுருக்கா விட்டுருக்கா. முடியாதுக்கா. அவன் உசுருக்கா. அவன் உசுரு. அக்கா அவ செத்துருவேன்னு மிரட்டுறா. அவ சொல்றத செய்யறவா. அவ செத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? நீ என் உசுரடி. அவனை விட்டு கொடுக்க முடியாது. என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. அக்கா கிட்ட நான் பேசுறேன். ஏன் எங்க குடும்பத்தை நிம்மதியா போற நீங்க இப்படி கேட்கறீங்க? அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல. இதுக்கப்புறமா பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களே. எங்கிட்ட பிரிச்சு உங்க மகா சந்தோஷமா வாழ்ந்துருவாரு. நீங்க எதை வச்சு நம்புறீங்க? நீ ஒரு மாதிரியா பாக்குற. என்னால உங்களுக்கு கஷ்டம் இல்ல? நீ என்ன பேசுற? தென்மொழி நீ கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணி நம்ம பொண்ணுக்கு நல்ல இடத்துல பார்க்கலாம். இவங்க ரெண்டத்தையும் பிரிச்சிடாதீங்க. நீங்க சாவறீங்களா இல்லையா? நாங்க செத்து போயிருவோம். அண்ணி இவங்க ரெண்டத்தையும் பிரிச்சு அவங்கள சாக அடிச்சிடாதீங்க. அண்ணி உங்க காலில் வேணாலும் விழுறோம். எங்க சொத்து எங்க கம்பெனி எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்க தரோம். அவங்கள வாழ விட்டுருங்க. அண்ணி நீங்க கேட்டதுக்கு மேலேயே நாங்க தரோம். என்னென்ன தர சொல்றீங்களோ அத்தனையும் தரோம். நாங்க நடுரோட்டு கூட போறதுக்கு ரெடியா இருக்கோம். அவங்கள பிரிச்சிடாதீங்க. எங்க ஆஸ்தி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அவங்கள விட்டுருங்க. என் சூப்பர் மார்க்கெட் என் பேர் உள்ள வயக்கடை கடை எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன தர. அவங்கள விட்டுருங்க. அதெல்லாம் முடியாது. கிஷோரி என் பொண்ணு கட்ட தாலி கட்டணும். இல்ல என்னையும் என் பொண்ணையும் யாரும் உசுரோட பார்க்கவே முடியாது. காலாம்பரி அத்தை எந்திரிச்சிருங்க. அத்தை இதெல்லாம் எங்களால பார்க்க முடியாது. அத்தை எந்திரிச்சிருங்க. இதுக்கப்புறமா நாங்க இருக்கணுமா? எங்களை உசுரோட கொன்னுட்டீங்களே. எங்களை உசுரோட கொன்னுட்டீங்களே. கதம்பரி எனக்கு வேற வழி தெரியல. கதம்பரி என் பிள்ளைல வாழ விட்டு. அந்த பிள்ளைக்கு நான் வாக்கு கொடுத்தேன். என் பிள்ளைதான் உனக்குன்னு. அவன் உன்னை பாதுகாப்பான்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த வாக்கை நம்பி வந்திருக்கா. என்னால் அவளை அனுப்ப முடியாது. கதம்பரி என் பிள்ளைங்க நிம்மதியா வாழ விடு. என் சாவதனை நீ பார்க்க ஆசைப்பட்ட. நானே தாரேன். என் உசுரை நானே தாரேன். அவங்கள வாழ விட்டு. வேண்டாமா அம்மா, வேண்டாமா, எந்திங்கம்மா, ப்ளீஸ்மா. எனக்கு தண்டனை கொடுத்துறாதீங்கம்மா அம்மா. உறவு வருமா? இழந்த மானம் வருமா? இனியும் வசந்தம் வருமா? காலம் திருப்பி தருமா? வெறுமை நெஞ்சை அறுக்க வலிக்கிறதே. இந்த உலகத்துல எனக்கு இனி யாருமே இல்லை. என்னை சுத்தி இத்தனை பேர் இருந்தோம். நான் அனாதையா இருக்கேன். எனக்கு இனி யாருமே இல்லை. இந்த காதல் என்ன ஒரு நடைவண்டியா? நான் விழுந்தாலும் மீண்டும் இரு கண்ணை கட்டி ஒரு காட்டுக்குள்ளே என்னை விட்டாயே எங்கே செல்ல? அப்பாவும் இல்ல, கூட பிறந்தவங்களும் இல்ல. திமிர பேசினது ஏன் தப்பா? எனக்கு தெரியல, அதான் பேசினேன். அது திமிரனு கூட எனக்கு தெரியாது. சொல்லி தரதுக்கு யாரும் இல்ல. உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நீ அன்பா தானே சொல்லி கொடுக்கணும். ஏன் இப்படி பண்ணுன? ஏன் இப்படி என்ன பண்ணுன? சரி, உன்னை தேடி வரல. அப்ப மாதிரி என்கிட்ட கொஞ்சம் பாசமா பேசல. இனி எனக்கு நீ சொந்தமாக மாட்டேன்னு எனக்கு தெரியும். கடைசியா உன்னை பார்த்து பேசிட்டு போயிடலான்னு பார்த்தேன். நீ பேசவே மாட்டேங்கிற. போ, இனிமேல் நீ ஏன் பேச நினைச்சாலும் பேச முடியாது. நான் போறேன். எல்லாரையும் விட்டுட்டு நான் போறேன். உன்னை பார்த்து
நீ ஜெயிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு தான் வந்தேன். ஆனா நீ என்கிட்ட பேசவே இல்லை. நான் லேசில தோந்து போக மாட்டேன். எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. அதனால நான் தோல்வி ஒத்துக்கிட்டே சொல்லாமலே போறேன். கண்கண்ணார இடத்துக்கு போயிருந்தேன். விதி வலையில் வழி தெரிவதில்லை, தெரிந்து கொண்டால் அதில் ருசியும் இல்லை. இனிமேல் என்ன கதையோ? கண்ணீர் என்னை தண்டிக்குமா? காலங்கள் நாளை மன்னிக்குமா? இது திட்டம் போட்டு செய்த செயலில்லை. விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை. விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை. வழியில்லை. நொடிகள் எல்லாம் நோய்பட்டு என்னை சுமந்து போக மறுக்கிறதே. மொழிகள் எல்லாம் முடமாகி என் மௌனத்தை கூட எரிக்கிறதே. சுவாசிக்க கூட முடியவில்லை. என்னை வாசிக்க மண்ணில் எவரும் இல்லை. என்னை எனக்கு பிடிக்கவில்லை. தேன்மொழி, தேன்மொழி, அம்மா, அம்மா, அண்ணி. தேன்மொழி எங்க? இதுக்கு அப்பா அவ இப்படி இங்க இருப்பா? அவ உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. அவ இல்லாத ஒரு நொடிய கூட என் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாது. அக்கா தான் புரிஞ்சுக்காம என்ன தண்டிக்கிறான்னு. என்ன புரிஞ்சுக்கிட்டா இவளை என்ன தண்டிக்கிறாள் அண்ணி. இவன் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு அவனுக்கு தெரியாதா? அண்ணி, எல்லாரும் எனக்கு தண்டனை கொடுக்குறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன். அண்ணி, அவ டெல்லியில இருந்து வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா. என் மனசுக்கு சரியில்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம யாருமே புரிஞ்சிக்கல. அப்படியே நீ டெல்லியில இருந்தா கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பியா என்னமோ தெரியல. அண்ணி, அண்ணி, எனக்கு தேன்மொழி வேணும் அண்ணி. அந்த ஒக்க கறி செத்துருவேன்னு மிரட்டுறாளே. ஒருவேளை உண்மையிலே அவ்வளவு மகளும் செத்துட்டானா தேன்மொழி கூட உன்னால நிம்மதியா வாழ முடியுமா? அவ சாவுக்கிற நம்ம காரணம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் நீ தேன்மொழி கூட பேசும்போதும் சிரிக்கும் போதும் பழகும் போதும் உன் அக்கா மரணம் தானே அவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். அவ செத்ததுக்கு அப்புறமும் நீ நிம்மதியா இருக்க கூடாதுன்னு அவ அப்படி பண்றா. இப்ப புத்திசாலித்தனமா முடிவு எடுக்க வேண்டியது நீதான். அக்காவா இல்ல உன்னையே நம்பி வந்தால உன் தேன்மொழியான நீதான் முடிவு எடுக்கணும். வாழ்வா சாவா நீதான் முடிவு எடுக்கணும். அண்ணி, அக்கா, நீங்க சொன்ன மாதிரி அவன் மரணத்துல என்னால சந்தோஷமா வாழ முடியாது. அதே நேரத்துல அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால சந்தோஷமா வாழ முடியாது. எனக்கு ஒரே தீர்வு, நான் சாவறதா. செத்துட்டா தேன்மொழி நிம்மதியா இருந்துருவாளா? நீ நிம்மதியா வாழந்தானே எங்கேயோ போயிருக்கா. அப்போ அவன் வாழக்கூடாது, நான் வாழணுமா? நீ வாழணும் தானே போயிருக்கா. சந்தோஷமா வாழு, அதுதானே அவ விருப்பம். அதனால தானே போயிருக்கா. அண்ணி, அவ நீ சந்தோஷமா வாழ்ந்தானே போயிருக்கா. சந்தோஷமா வாழு. வெறுமை நெஞ்சை அறுக்க வலிக்கிறதே. என்னடா கல்யாணம் மாப்பிள, கல்யாண கலையே இல்லாம இருக்க? ஏமா தங்கச்சி, அண்ணன் அவசரப்பட்டுட்டனும். ஏனே, அத்தை பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லம்மா, நீங்க கல்யாண வேலையெல்லாம் பாருங்க. ஆமாண்ணே, நீ எதுக்கு அந்த காதம்பரி மோளையே பார்த்துட்டே இருக்க? நான் பார்த்தத நீ பார்த்தா? எல்லாருமே பார்த்தோம். ஏனே, அந்த பிள்ளை உன்கிட்ட எதுவும் வம்பு இழுத்துட்டா? இல்ல இல்ல இல்ல, என்கிட்ட எதுக்கு வம்பிழுக்க போறா? என்கிட்ட வம்பிழுத்த நான் விட்டு வைப்பேனா? அதானே, உன்கிட்ட வம்பிழுக்க முடியுமா? பாவுன்னு இந்த பொண்ணு. ஏன்? ஆமாண்ணே, நான் தாய் இல்லாம அனாதை, அந்த பிள்ளை தாய் இருந்தும் அனாதை. அவ அம்மா செய்யற பாவம் இந்த பிள்ளை விடாம துரத்துது. இந்த ஊர்ல யாரு அந்த பிள்ளைகிட்ட பழகுறா? காதாம்பரி மகானே எல்லாரும் அலறி அடிச்சு ஓடுறாங்க. அது பாட்டுல வருது, அது பாட்டுல போகுது, யாரு கண்டுக்குதா? அவளுக்கு என்ன, அவதான் கோடீஸ்வரியாச்சே, அமெரிக்கால எல்லாம் இருக்கா. அதுல அவ ஆடம்பரமா தான் வாழ்வா. ஆடம்பரத்துல இல்லனே சந்தோஷம், மனசுல இருக்குது. அவளை சுத்தி எந்த உண்மையான உறவுமே கிடையாது. உண்மையான அன்பு காட்டுறவங்கள அவ அம்மா எதிரியாக்கி வச்சிருக்கா. அதான் சொன்னனே, மொத்தத்துல அது எல்லாரும் இருந்தும் அனாதை. எதே, அது பாவம், அதுக்கிட்ட நீ எதுவும் வம்பு இழுக்கலையே? இல்ல இல்லம்மா. பாரு, அந்த பொண்ணு பேசுறது எல்லாமே திமிராதான் தெரியும். ஆனா அது திமிருன்னு அந்த பொண்ணுக்கே தெரியாது. அந்த திமிரா பேச நினைச்சு உன் வேலையை தான் அந்த பிள்ளைட்ட காட்டிடாத.
அது 2-3 நாளா நம்ம வீட்டை சுத்தி வருது, என்னத்துக்குன்னு தெரியல. நான் கூட நீதான் வம்பிழுத்துட்டே நினைச்சு பயந்துட்டேன். வம்பிழுக்கலானே? இல்லம்மா இல்ல. ஏற்கனவே அதுக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் சரி கிடையாது. நீ ஏதாவது பண்ணி அந்த பாவ பழிவும் நம்ம மேல வந்து சேரும். நான் அந்த பொண்ணு அப்படி பேசிருக்க கூடாது, அப்படி நடந்திருக்க கூடாது. என்னடா இந்த லெட்டர் பிடிங்க. என்ன லெட்டர்டா இது? ஆதிரக்கா இல்ல, எங்க ஆதிரக்கா, அவங்க தான் இது கொடுத்தாங்க. ஆதிரா கொடுத்தாளா? கொண்டா. அக்கா பேக்க தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? தெரியாதா? தெரியாதுடா. என்னடா சொல்ற? எங்க வீட்ல ரொம்ப சண்டை. உங்க வீட்டுல சண்டையா? யாருக்கும் யாருக்கும்? கிஷோர் மாமாக்கும் ஒரு பியாய் பாட்டி வந்திருக்காங்கல்ல, அவங்க காதாம்பரி அவங்களுக்கு. எதுக்குடா? தெரியல, நான் வீட்டுக்கு போறேன். எங்க பாட்டியும் அழுது. பாட்டி, அம்மா, அப்புறம் தமிழ் அம்மா, செம்பமல்லி அம்மா, மீனகுட்டி அம்மா, மீன அம்மா எல்லாரும் அழுதாங்க. நானும் அழணும். நான் போறேன். ஏன்டா எதுக்குடா சண்டை? அத சொன்னனே, காதாம்பரி இருக்காவல்ல, அவ எல்லாத்திட்டும் சண்டை போடுதாவ. ஆனா யாருக்குமே சொல்லக்கூடாதான், ஆதிரக்கா ஊரை விட்டு போனத. ஏய், என்ன சொல்ற? தெரியாதா? தெரியாது. என்னது சொல்லு. செல்லங்களா, வாங்கடா. இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க மட்டும்தான்டா. என் மேல பாசமா இருந்ததும் நீங்க மட்டும்தான்டா. அக்கா, உங்களெல்லாம் விட்டுட்டு போறேன். ஏன்க்கா, எதுக்கு ஆதிரக்கா போறீங்க? என்ன, இங்க யாருக்குமே என்ன பிடிக்கலடா. யாருக்குமே என்ன பிடிக்கல. அதான் என் ஊருக்கே நான் போறேன். நான் போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன தேடுவீங்களா? தேடுவோம். அக்காவை மறக்க மாட்டீங்களா? மறக்க மாட்டோம். சத்தியம் பண்ணி கொடுங்க, இல்லன்னா முனியாண்டி கனவுல வந்துருவா. இல்லன்னா முனியாண்டி வந்துருவா. அக்காவை மறக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கடா. சத்தியம் பண்ணி கொடுக்கணுமாடா? அக்கா, சத்தியமா? ஆமா, என்ன மறக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஏன்னா இந்த உலகத்துல உங்களை தவிர என்ன நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லடா. நீங்களும் மறந்துட்டா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லடா. என் மேல பாசம் வச்சு அக்கா அக்கான்னு கூப்பிட்டது நீங்க மட்டும்தான்டா. உங்க பாசம் எனக்கு வேணும்டா. அக்காக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கடா. அக்காவை மறக்க மாட்டீங்களாடா? அக்கா போறேன்டா, ஒரேடியா உங்களை விட்டுட்டு போறேன்டா. ஒருவேளை என்னைக்காவது திரும்பி வந்தேன்னா இந்த அக்கால ஞாபகம் வச்சிருப்பீங்களாடா? என் அக்கா இப்படி எல்லாம் பேசுற, பயமா இருக்குடா. இந்த உலகத்துல என்ன நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லடா. சத்தியம் பண்ணி கொடுங்கடா. சத்தியமா உன்னை நாங்க மறக்க மாட்டோம்க்கா. என் தங்கம், என் தம்பி, அக்காவை மறக்கவே மாட்டேன். சரிக்கா, என் தங்கம். அக்கா மறக்க மாட்டியாடா? அக்கா, எங்களை விட்டு போவாதேக்கா. நம்ம வீட்லயே இருக்கா? இல்லடா, அக்கா போறேன்டா. ஏன்க்கா போற? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்கடா. நான் ஏமாறேன்னு கூட எனக்கு தெரியாம இருந்திருக்குடா. உன்னை யாருக்கா ஏமாத்துனா? யாருன்னு சொல்லுக்கா. வேண்டாம்டா, விடு. அக்கா போறேன். நான் ஒரு லெட்டர் தரேன், அத தருண் மாமாட்ட கொடுத்துருவீங்களா? யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? சரிக்கா. அந்த லெட்டர் யார்கிட்டயும் கொடுத்துடவும் கூடாது. நேரா தருண் மாமா கிட்ட மட்டும் தான் கொடுக்கணும். சரிக்கா. இந்த லெட்டரை தருண் மாமாட்ட கொடுத்துருவீங்களா? அக்கா போயிட்டு வரேன். அக்கா, இனிமேல் நீங்க வர மாட்டீங்களோ? வரவே மாட்டேன்டா. நான் இனிமேல் இங்க வரவே மாட்டேன். நான் வரவே மாட்டேன்டா. இங்க யாரையும் பாக்குறதுக்கு எனக்கு தெம்பு இல்லடா. மனசுல தைரியம் இல்ல. ஏன்க்கா, தருண் மாமா உங்ககிட்ட சண்டை இழுத்துட்டாங்களோ? இல்லடா, இல்ல. நான் தான் தருண் மாமாட்ட சண்டை போட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, இங்க இருந்தா கிஷோர் மாமாவும் சந்தோஷமா இருக்க முடியாது. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அதனால நான் போறேன். சரிங்கக்கா. அக்கா டாடாக்கா. அக்கா டாடாக்கா. சரிடா. அக்கா, எல்லாரும் மேலே கோவம் முடிஞ்சன வேணா திரும்பி வந்துருவியா? இல்ல, இனி நான் வர மாட்டேன்டா. சரிக்கா. சரி மாமா, நான் போயிட்டு வரேன் மாமா. நான் நினைச்சேன், அந்த பொண்ணை நீ பாத்துட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியும். அது என்ன இருக்குன்னு முத படி. ஏன் இப்படி பண்ற? மனசுல அந்த பொண்ணு இருக்கல்ல, வேற எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குற? நல்ல நேரம் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சது. அது என்னன்னு படி. மனசுல ஒத்தி சுமந்துக்கிட்டு அவ கூட நீ வாழ்ந்துருவியா? இல்ல இப்ப இந்த பொண்ணு போறாள, இவதான் சந்தோஷமா வாழ்ந்துருவாளா? ஏனே அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த? சரி, நீ லெட்டர் படி. அன்புள்ள தருணுக்கு, நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன். அத உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். எனக்கு சத்தியமா இப்படிலாம் பேசின மனசு காயப்படும்னு தெரியாது. நான் எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்கன்னு நினைச்சுதான் பேசினேன். நீங்க என்ன திரும்ப பேசும்போதுதான் எனக்கு மனசு வலிச்சது. நான் ஒரு பொண்ணுங்கத நான் உணர்ந்தேன். அந்நேரமே நான் தோத்து போயிட்டேன். தயவுசெய்து நான் தூங்கும் போது
எதுவும் கொஞ்சம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் தோத்து போயிட்டேன். அதை சொல்லலாம் தான் வந்தேன். உங்ககிட்ட நான் பேச வரும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன அவமானப்படுத்துனீங்க. நான் உங்ககிட்ட பேசணும் வந்ததே மன்னிப்பு கேட்கதான். மன்னிப்பு கேட்டுட்டு போயிடலான்னு தான் வந்தேன். ஆனா இனி கடைசி வரைக்கும் உங்ககிட்ட பேசவே முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் கடைசி இந்த லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்களை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. உங்களுக்கு அம்மா இல்லைன்னு எனக்கு அப்பதான் தெரியும். எனக்கு அப்பா கிடையாது, வளர்ப்பு அப்பா தான் இருக்காரு. அவர் என்கிட்ட பாசமா இருந்தது கிடையாது. நீங்க ரொம்ப பாவம். அம்மா இல்லாம வளர்ந்துருக்கீங்க. நானும் சேர்ந்து உங்களை காயப்படுத்திட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன மன்னிப்பீங்களா என்னமோ தெரியல. உங்களுக்கு அம்மா இல்லைன்னு சொன்ன உடனேயே உங்க மேல எனக்கு இன்னும் புரியாத பாசம் வந்தது. அத சொல்லலான்னு வர்ற நேரம் நீங்க இன்னொருத்திக்கு சொந்தமாயிட்டீங்க. என் அம்மா மாதிரி யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனா யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு போறேன். சீக்கிரம் போன. அந்த பொண்ணு எங்க போயிருக்க மாட்டா. சீக்கிரம் போன. சரி என்ன தேடி வராதீங்க. ஏன் அந்த பொண்ணு அப்படி போட்டிருக்கே? ஏன்னா என் காதல நான் பிச்சை கட்ட மாதிரி ஆயிரும். நான் என்னைக்குமே ஆதிராதான். ஆதிராவா கெத்தாதான் இருப்பேன். எனக்கு நீங்க போடுற பிச்சை காதல் எனக்கு வேண்டாம். குட் பாய். என்ன இந்த பொண்ணு என்ன நீ காயப்படுத்துன? நான் திரும்ப திரும்ப உன்கிட்ட கேட்டேன்ல. அந்த பொண்ணு உன்னை தான் பாக்குது. நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணு வரணும் அவசியம் இல்ல. ஆனா நம்ம வீடு தேடி வந்திருக்கு. அப்படி எனக்கு சந்தேகம் இருந்தது. அண்ணே போனே பாவம் அந்த பொண்ணு பேசுனே. அதான் என்ன தேடி வரக்கூடாதுன்னு போட்டிருக்கால.